சில மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில், இதே திருமண அரங்கத்தில், இதே அறநிலையத்துறையின் சார்பாக 40 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்தார். இப்போ மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். கடந்த மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த ஓராண்டில் மட்டும் அறநிலையத்துறையின் சார்பாக 1000 இணையர்களுக்கு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு. அதன்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 775 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். இன்றைக்கு இங்கு மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வைக்கப்படுகின்ற திருமணங்கள் மூலமாக அந்த டார்கெட்டை அவர் அச்சீவ் செய்துவிட்டார். 1000 திருமணங்களை அறநிலையத்தின் சார்பாக இந்த வருடம் நடத்தி முடித்து விட்டார். எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இணையர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். மணமகனுடைய பெயர் அஸ்வின். அஸ்வின் தானே? சந்தோஷ். மணமகள் பேர் லக்ஷ்மி. சந்தோஷ் கிட்ட கேட்டேன், எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. நினைச்சேன் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னாரு. எப்படிப்பா பழக்கம் அப்படின்னா, 1 வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்கறேன்னு. சரி, வேலை பார்க்கறியோ இல்லையோ, இந்த வேலையை கரெக்டா பார்த்துருக்க. மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா காதல் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கும் காதல் திருமணம் தான். முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும், அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்தணும். சரி, பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசா கிளம்பி வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவாங்க. கடைசியில் அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில் பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு இன்றைக்கு இந்த அஸ்வின், சந்தோஷ் பேரை தப்பா சொல்றேன்னா, அந்த பையன் பொண்ணு என்னமா படிச்சிருக்குன்னா திரு முடிச்சான். சொன்ன, நீ வேலை பார்த்திய, இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியா அப்படின்னு. இல்ல, பதட்டத்துல மறந்துட்டேன் அப்படின்னா. இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன். யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல, அவ்வளவு காதல் திருமணங்களை செயற்பாடு அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி.